நீங்க வீடு கட்டலாம், அதுக்கும் ஜிஎஸ்டி கட்டாம கட்டலாம். கேட்க நல்லா இருக்குல்ல? இப்போ இந்த மாதிரி வீடு ஜிஎஸ்டி கட்டாம கட்டணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க பியூர் லேபர் கான்ட்ராக்டுக்கு கான்ட்ராக்டரை நீங்க அப்பாயிண்ட் பண்ணணும். அது என்ன பியூர் லேபர் கான்ட்ராக்ட்? இப்போ நீங்க ஒரு இடம் வச்சிருக்கீங்க, அதுல வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க. அது கண்டிப்பா சிங்கிள் ரெசிடென்சியல் யூனிட்டா இருக்கணும். சிங்கிள் ரெசிடென்சியல் யூனிட்னா அதுல ஒரே ஒரு வீடு தான் இருக்கணும். ரெசிடென்சியல் காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது. அதாவது ஒண்ணுக்கும் மேற்பட்ட வீடா அது இருக்கக்கூடாது. இந்த சிங்கிள் ரெசிடென்சியல் யூனிட்டை நீங்க கான்ட்ராக்டரை கட்ட சொல்லும் போது அவர் ஒன்லி கட்டுறதுக்கு தேவையான ஆட்களை மட்டும்தான் அனுப்புவார். அந்த கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நீங்க தான் சப்ளை பண்ணும். அதாவது சிமெண்டோ இல்ல ஸ்டீலோ இல்ல ஹார்ட்வேரோ அதாவது எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸோ இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க வாங்கி கான்ட்ராக்டர் கொடுக்கணும். கான்ட்ராக்டர் அதை யூஸ் பண்ணி அவர் உங்களுக்கு கட்டி கொடுப்பார். இதுக்கு பேரு பியூர் லேபர் கான்ட்ராக்ட் சர்வீசஸ்னு பேரு. இதுக்கு ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகாது. இந்த ரெசிடென்சியல் யூனிட் இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கணும், இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள தான் வரணும் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. ஸோ நீங்க சிங்கிள் ரெசிடென்சியல் யூனிட்டா இருந்தா அது எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல கட்டினாலும் அதுக்கு எக்ஸம்ஷன் உண்டு.